கன்னி ராசி அன்பர்களே, மாசி மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார், வெற்றி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது இந்த ராசிநாதனோட சுக்கிரன் இணைகிறது. சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு தனஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் பாக்யஸ்தானத்தின் அதிபதி. அப்போ பாக்யாதிபதியோடு கூடி இருந்து குருவினுடைய பார்வையில் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு. 9, 10ஆம் அதிபதிகள் இணைவு பெறுவது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதுவும் குரு 10ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது கூடுதல் சிறப்பு. அப்போது நல்ல பல யோகங்கள். முதல் வேலை இல்லாத கன்னிராசி என்பவர்களுக்கு வேலை கொடுக்கும். வேலை இல்லாதவர்கள் நிறைய, அதாவது 1 மாதம் 2 மாதமாக தேடிட்டு இருக்காருன்னா இந்த மாதம் கன்ஃபார்ம் வேலை கண்டிப்பாக கிடைத்துவிடும். ஒரு சில கன்னிராசி என்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது. ஒரு 2-3 மாதங்களாக, ஒரு 6 மாதமாக எனக்கு ப்ரமோஷன் வரணும், பட் ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டு கொண்டிருக்கு, ஒரு மாதிரி அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்குது, யாரோ ஒருத்தர் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டமாக, திடீர் யோகமாக ப்ரமோஷன் கிடைப்பதற்கான, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் மிகுதியாக இருக்கிறது. அரசு வேலைக்கு, அதாவது அரசு வேலைக்கு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க பாருங்க, அந்த முயற்சி சக்ஸஸ் கொடுக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். எப்படியாவது அரசு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற மனசில் அந்த வைராக்கியம் கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும். இந்த கன்னிராசி என்பர்கள் அரசு வேலைக்கு போகணும், அதிகாரத்துக்கு செல்லணும், அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கணும், தலைமை பண்பில் இருக்கணும் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்வழியாக, ஒரு நல்ல விஷயமாக, ஒரு நல்ல செய்தி இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். தனம், பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா குரு பார்க்குறார். அதாவது குரு என்பது தான் தனத்துக்கு காரக கிரகம். அந்த தன காரக கிரகம் இதுவரைக்கும் வக்ரமாக உட்கார்ந்துருக்கார். இனி இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக சொல்லப்போனால் மாசி மாதம் 27லிருந்து இந்த மாதம் எண்டில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். நிவர்த்தி அடைந்து நேர தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தனஸ்தானத்தை பார்ப்பதும், குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதும், தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்குறதும் கூடுதல் சிறப்பு. அப்போ குரு சுக்கிரன் கனெக்டிவிட்டி வந்துடுது, தனஸ்தானத்தை பார்க்குறது. பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை. எந்த ரூபத்திலேயாவது உங்கள் குடும்பத்துக்கு தேவையான தன வருவாய் இந்த மாதம் கிடைத்தே தீரும், அதில் மாற்று கருத்து இல்லை. வாக்கு சூப்பராக இருக்கும், பேச்சு நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும். எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும் என்கின்ற அறிவார்ந்த புலமை. நார்மலாகவே கன்னிராசி என்பவர்களுக்கு அனுபவ அறிவு, புத்தி அறிவு, ஞான அறிவு, படிப்பறிவுங்கிறது நிச்சயமாக இருக்கும். கணனி சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அக்கவுண்ட் ஆடிட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை அடிச்சுக்கவே முடியாது. இதில் சிறப்பு தரக்கூடிய அமைப்பு. புத்திசாலித்தனம் மிக்க துறைகளில் வேலை செய்வதில் அதிகமாக இந்த கன்னிராசி என்பவர்கள் தான் இருப்பீங்க. அப்போ பொதுவாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்கள், அக்கவுண்ட் ஆடிட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், கம்ப்யூட்டர் டிசைன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையிருக்கிறது. குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார், தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போ 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேர 10ஆம் இடத்தை பார்க்கும்போது முதலீடுகள் செய்வதில் நல்லா இருக்கும். ஒரு தொழில் ஸ்தாபனங்கள் இருக்குது அப்படின்னா முதலீடு செய்வதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாகவே அமையும். கடன் எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும். கடன் வங்கியில் அப்ளை பண்ணியிருந்தால் கடன் கிடைக்கும். கடன் கிடைக்கக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு. அன்னதானம் செய்வதற்கு உகந்த காலகட்டம். நீங்கள் கோயில் திருப்பணிகள், கோயில் விசேஷங்கள், இதுக்கு அன்னதானங்கள் செய்வதற்கு, அதாவது சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்வதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக அமையும். மெடிக்கல் துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். உங்கள் துறை ரீதியில் வளர்ச்சி உண்டு.
ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு புகழையும் ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில், அதை சம்பந்தப்பட்ட ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்லதொரு வாய்ப்பாக அமையப்பெறுகிறது. 5ஆம் அதிபதி 7ல் இருக்கார். 5 என்பது காதல், 7 திருமணம். காதல் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் ஒரு சில கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் படிப்பு பிரமாதமாக இருக்க போகிறது. நல்ல படிக்க போகிறாங்க. படிப்பு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த இதுவும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல படிப்பாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க. விரும்பிய துறை எதை படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் பிரகாசமாக இருக்கிறது. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். 6ஆம் இடத்தில் ராகு இருக்குது. வேலை, வெளிநாட்டு வேலை, வெளி ஊரில் சென்று படிப்பதற்கு, அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட்டில் போய் படிப்பதற்குண்டான அமைப்புகள், சாத்தியக்கூறுகள் இந்த மாசி மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கோபம், ஆக்ரோஷம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கீங்களா, செவ்வாயும் 6ஆம் இடத்துல அமரப்போறான். 8க்குரியவன் 6ல் இருக்காரா, இங்கே சூரியன் வேற அங்கே இருக்கா, விரையாதிபதியும் அங்கே இருக்காரா. அப்போ 6, 8ஆம் அதிபதிகள் இணைவு பெறுகிறது. அப்போ கோபம், ஆக்ரோஷம் அதிகப்படுத்தும். நிதானம் இல்லாமல் சில விஷயங்களை செய்துவிடும். அப்போ கோபத்தையும் ஆக்ரோஷையும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது, இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் அக்கறை வேணும். ஏன்னா நீங்கள் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறீங்க. 6ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் இணைகிறது. எங்கே? நோய் ஸ்தானத்தில். அப்போது ஏற்கனவே ஹெல்த்தில் பிரச்சனையாக இருக்கின்றவங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஹீட்டு, உஷ்ணத்தன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ராகுவும் சேர்ந்து இருக்கார், புதனோடு இருக்கார், சுக்கிரனோடு இருக்குது. அப்போ என்னன்னா, அந்த சுக்கிரன் ராகு சேரும்போது கலத்திர விஷயத்தில், ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். பிரயாணம் கொடுக்குமா அப்படின்னா பிரயாணம் உண்டு. சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் சிறப்பு பெறும். ஏன்னா 12ஆம் இடத்தை அத்தனை கிரகங்களும் பார்க்குது. 12ஆம் இடம் என்பது தூரம், தூரதேச பிரயாணம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய தன்மையும் ஒரு சில கன்னி ராசி என்பவர்களுக்கு தோன்றும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க கூட அடிஷ்னலாக ஏதாவது ஏர்ன் பண்ணணுங்கிறதுக்காக அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களும் உங்கள் ஆழ்மனதில் விதைக்கும். தகப்பன் 9ஆம் அதிபதி 6ல் இருக்கார், சூரியனும் 6ல் இருக்கார். அப்போ தந்தையினுடைய உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா மருத்துவ செலவுங்கிறது காமிக்கிறதுனால அவருடைய ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. சந்திரன், அம்மாவை குறிக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ தாயின் மூலமாக சில சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் ரீதியாக, தாய் வர்க்க ரீதியாக சில சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சகோதர உறவுகளில் மட்டும் கொஞ்சம் பேணி காக்கணும். நார்மலாகவே இந்த கன்னிராசி என்பவர்கள் உறவு ரீதியில், சகோதர வகையில் நீங்கள் என்னதான் நல்லது பண்ணாலும் நல்லது அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வராது. ஸோ சரி, கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. யார்? சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டா, உங்கள் ராசிநாதன் 6ல் இருக்கார். புதன், பெருமாள் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. புதன்கிழமை பெருமாளை சென்று வழிபடுவதும், புதனுடைய அம்சம் என்று சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவது, ஒரு தடவையாவது மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவதும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அனைத்து விதத்திலும் உங்கள் செயல் மனசுக்கு சிறப்பு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லியமான பலன் வேணும்,
உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.